ஹாய் காய்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ இளைய தளபதி விஜய் அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகன் படமும், சிவகார்த்திகேயன் அவர்கள் நடித்த பராசக்தி படமும் இந்த பொங்கலுக்கு வெளியாகுது. இந்த இரண்டு படங்கள் தான் இந்த பொங்கலுக்கு வெளியாகக்கூடிய பெரிய படங்கள். இந்த இரண்டு படங்கள் மட்டும்தான் வெளியாகுது. ஸோ இந்த இதுல இப்போ என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய் சாருக்கு வந்து இது கடைசி படம் அப்படின்னு சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்குன்னு தெரியல. பட் இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா விஜய் சாருக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக எஸ்கே வந்து இந்த படத்தை தள்ளி வச்சா என்ன அப்படின்ட்டு அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் ஒரு துரோகி, சிவகார்த்திகேயன் வந்து துப்பாக்கி வாங்கினாரு, அந்த துப்பாக்கியை வச்சு விஜயே வந்து கார்னர் பண்றாரு அப்படிங்கிற அளவுக்கு சோசியல் மீடியால ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ஆக்ரோஷமா ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது ரெண்டுமே ஃபயரா போய்கிட்டு இருக்குது. அதுவும் இல்லாம சில யூடியூபர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இந்த முழுக்க முழுக்க வந்து சிவகார்த்திகேயனோட இன்ஃபுளுயன்ஸ் இதுல இருக்குது. இந்த ஜனநாயகனோட பராசக்தி வந்து 10ஆம் தேதி வெளியாகிறதுக்கு முழுக்க முழுக்க சிவகார்த்திகேயன் தான் காரணம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா, ஆடியோ லான்ச்சில் வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒரு தெளிவா ஒரு விஷயத்த வந்து உடச்சு பேசியிருக்கிறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுது, பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கர்ட்ட போயிட்டு நம்ம இந்த டேட்டை தள்ளி வைக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டதாகவும், அவர் வந்து இதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை, நம்ம நிறைய கமிட்மெண்ட் இருக்குது, நெக்ஸ்ட் எலெக்ஷன் வரப்போகுது, அதனால வந்து கண்டிப்பா இதுல பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே சிவகார்த்திகேயன் அவர் வந்து பாத்தீங்கன்னா இவரு ஜெகதீஷ், அதாவது பாத்தீங்கன்னா விஜய் சாரோட மேனேஜர் அவர் தான், அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கோ ப்ரொடியூசரும் அவர் தான். அவர்கிட்ட வந்து போன் பண்ணி விஜய் சார் வந்து இதை பத்தி என்ன நினைக்கிறாரு அப்படின்னு கேட்டு சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு விஜய் சார் வந்து இது நோ ப்ராப்ளம், பண்ணிக்கலாம், சிவாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும், ஜெகதீஷ் வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள்ட்ட சொன்னதாகவும் இந்த ஆடியோ லான்ச்ல அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதன் மூலமா இந்த ஒரு பிரச்சனைக்கு அவர் முற்றுப்புள்ளி வச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து இந்த பிரச்சனையை வந்து ரொம்ப மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவ்வளவு நாள் வந்து சோசியல் மீடியால ஒரு பெரிய வாரே போய்கிட்டு இருந்துச்சு. அது எப்படி வந்து ஜனநாயகனுக்கு எதிராக சிவகார்த்திகேயன் வந்து பராசக்தி படத்தை வெளியில விடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமா அவருடைய ரசிகர்கள்லாம் வந்து பாய்காட் பராசக்தி அப்படி இப்படின்னு ரொம்ப இது பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். விஜய் சார் படம் வந்து படம் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டியும் ஓரளவுக்கு கொஞ்சம் அவருடைய ரசிகர்கள் வந்து அந்த படத்தை தூக்கி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால வந்து ஏன் விஜய் ரசிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல. விஜய் சாரே வந்து இதை விரும்ப மாட்டாரு. அதே போலதான் இந்த படம் வந்து பராசக்தி வந்து பாத்தீங்கன்னா 1960 நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பத்தின கதையா இருக்கிறதுனால இந்த படம் வந்து இந்த எக்ஸிபிஷன் சமீபத்தில் நடந்துச்சு. அந்த எக்ஸிபிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட அந்த நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. அந்த எக்ஸிபிஷன் அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பராசக்தி படத்துல யூஸ் பண்ண அந்த காஸ்டியூம்ஸ், அந்த பொருள்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க வள்ளுவர் கோட்டத்துல. ஸோ அது வந்து நல்லா வரவேற்பு பெற்றுச்சு. ஸோ இந்த படம் வந்து ஒரு மக்கள் மத்தியில ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்குன்னே சொல்லலாம். அதனால இந்த இரண்டு படங்களும் வர்றது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்குன்னு நம்ம நம்பலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் தீபாவளினாலே பல ரசிகர்களோட படங்கள் வந்து ஒன்னா ரிலீஸ் ஆயிருக்குது. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா துணிவு வாரிசு ரெண்டுமே விஜய் அஜித் இந்த இரண்டு பேருடைய படங்களும் வந்து ரிலீஸ் ஆச்சு. அப்பெல்லாம் வந்து வராத கிளாஸ் வந்து இப்ப ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு அரசியல் வந்துருச்சு. ஸோ அந்த அரசியல் வந்ததுனால இந்த கிளாஸ் வருது. ஸோ அரசியலை தாண்டி சினிமாவை மட்டும் பார்த்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இன்னைக்கு வந்து ஆடியோ லான்ச்ல எஸ்கே அவர்கள் பண்ண வந்து ஒரு விஷயம் வந்து ரொம்பவே நல்ல விஷயம்னு சொல்லலாம். இதுக்கு வந்து அவர் ஒரு புல் ஸ்டாப் வச்சிருக்கிறாருன்னு சொல்லலாம். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு இரண்டு ரசிகர்களும் வந்து படம் பார்க்க வர ஆடியன்ஸுக்கு வந்து எந்த தொந்தரவும் இல்லாம ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னா இரண்டு படமும் வெற்றியிட வாய்ப்பு இருக்குது. ஸோ நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.